ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர ஜாலியாக அண்ட் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை எப்படியாச்சும் ஃபேமிலியோடு ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயும் ஊர் மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காருங்க நம்ம கார்த்தி. அதுக்காக நம்ம கார்த்திக் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தாத்தா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நேராக சாமுண்டீஸ்வரி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. ஸோ அங்கே விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த போட்டியில் போயிட்டு நம்ம கார்த்திக் கலந்துக்க போகிறாரு. அண்ட் அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எதிரணி டீமில் இருக்கவர் சாமுண்டீஸ்வரிக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பர்சன். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கோட அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நான் அழிச்சு காட்டுறேன் சாமுண்டீஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதை கேட்டோன்னே சாமுண்டீஸ்வரிக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அண்ட் அந்த ஒரு ஆளுமே வந்துட்டு அந்த ஆள் கொண்டு வந்த அடியாட்கள் எல்லாருமே பயங்கரமாக சிலம்பம் சுற்றுறாங்க. சாமுண்டீஸ்வரியோட ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சுமே போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு சாமுண்டீஸ்வரி பக்கம் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, நம்ம தோத்துட்டோன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் தோற்று போகலை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் உள்ளே வந்து இறங்கி பயங்கரமாக மாஸ்க் காட்டுறாரு. ஸோ அவர் தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் அத்தையோட மனசில் இடம் பிடிக்கணும், அத்தைக்கிட்ட பேசி குடும்பத்தோடு வந்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு போட்டியில் சாமுண்டீஸ்வரிக்கு சார்பாக விளையாண்டு அந்த ஒரு போட்டியிலையுமே அவர் ஜெயிக்கிறாருங்க. ஸோ இவர் ஜெயித்தோடனே வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. யார் இந்த பையன் எதுக்காக நமக்கு சப்போர்ட்டிவ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. தெரிலக்கா அப்படின்ற மாதிரி சீக்கிரமே கண்டுபிடிக்கிற அந்த பையன் யாருன்றதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு சிலம்ப போட்டியில் ஜெயித்தோடனே கார்த்திக்கான பரிசை கொடுக்கறதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வந்தோடனே சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு மாலையெல்லாம் போட்டு அண்ட் அந்த ஒரு பரிசு கோப்பையுமே கொடுக்கும்போது நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கார்த்திக் இப்படி சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவருது. என்னது அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கார்த்தி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அவன் தங்கச்சியிட்ட சொல்லி, யார் இவன் எதுக்காக என்னை அத்தன் கூப்பிடணும், இவன் அத்தன் கூப்பிட்றானா அப்போ யார் நம்ம சொந்தக்காரனா என்ன ஏது இவனை பற்றின எனக்கு ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சரிங்கக்கா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, 1 மணி நேரத்தில் இந்த பையன் யார் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி இந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தாங்க போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போன உடனே கார்த்திக் வந்துட்டு இதெல்லாம் காமிச்சோடனே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ராஜா சேதுபதி கேட்குறாரு, என்னப்பா கார்த்தி ஊருக்கு வந்தது எதுக்காகப்பா, ஊருக்கு வந்ததுலேருந்து என்னப்பா இப்படி விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துட்டுருக்க, அப்போ உங்கள் அத்தையும் மாமாவையும் நீ இன்னும் சமாதானப்படுத்தலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா பேசுகிறீங்க, இந்த பரிசை கொடுத்ததே என் அத்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா கார்த்தி சொல்கிற, உன் அத்தையா, அவள் ஆம்பளைங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள போட்டியில் தன்மானத்தை விடாமல் நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம ஹாப்பியாகிடுறாங்கங்க.